ஸோ ஆதவர்ஜனோட ஸ்பீச்சில் நிறைய தவிர்த்திருக்கலான்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுங்க. திமுக எந்த அளவுக்கு கேவலமாக பேசுவாங்க, ரொம்ப மோசமாக பேசுவாங்க திமுக பேச்சாளர். அதை கம்பேர் பண்ணும்போது இவர் என்ன தவறாக பேசுவாங்க. அப்பெல்லாம் அது வந்து புரட்சி வந்து நல்ல வார்த்தை, இவர் பேசினா மட்டும் புரட்சி. எங்க ரெவல்யூஷன்ன்றது ஒரு முக்கியமான வார்த்தைங்க. இல்ல மாணவர்களை தூண்டி வர மாதிரி இருக்குல்ல, ஆயுத எழுத்து பாத்தீங்களா, மாணவர்களை பாத்தீங்களா அப்படிங்கிற விட்டாரு. என்ன தூண்டி விட்டாரு? என்ன எல்லாரும் கம்பு எடுத்துட்டு வாங்க அடிங்க அப்படின்னாரா? அவங்க போட்ட ட்வீட் அப்படிங்க இல்ல, போட்ட ட்வீட் என்ன பண்ணி எக்ஸாம்பிளா சொன்னாரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு கூட வந்துரும்னு சொல்லிட்டு ஐ திங்க் சசி தரூர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். தேச பிரிவினை சொல்றது இல்ல. ஏங்க இது பேசுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு இங்க உரிமை இல்லைன்னா அப்புறம் என்னங்க? இப்போ இங்கே டிஎம்கே அப்படின்னா டிஎம்கேக்கு தானே ஓட்டு போடுறாங்க. இப்போ ரொம்ப குறிப்பாக தான் ஒரு சில கேண்டிடேட்டை பார்த்து இந்த கட்சியில் கேண்டிடேட்டு, இந்த கட்சியில் கேண்டிடேட் எப்படி இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க. அப்பெல்லாம் ஓட்டு போடுறது பொது காமன் சைக்கேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த காமன் சைக்கே தான் வந்து தட் வில் பிளே எ ரோல். இப்போ இந்த வாட்டி விஜய் வரணும்னா விஜய் தான், அப்படி தான் ஓட்டு போடுவாங்களோ ஒழிச்சு இந்த கேண்டிடேட் இவர் யார், இவர் பின்புலம் என்ன இருக்குது. கரூரில் செந்தில் பாலாஜி ரொம்ப டைட் பண்ணி வச்சிருக்கிறாரு. விஜயபாஸ்கரே பல இடங்களில் தடுமாறாரு. ஏன்னா போஸ்டர் ஓட்டுறதுக்கும் பெயிண்ட் இது பண்ணுறதுக்குமே விட மாட்டேன். அதிமுகவுடைய சின்ன வரையத்தையும் விட மாட்டாங்க தான் இப்போ ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏ. ஆனாலும் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்த ஆக்குபை பண்ணணும் அப்படின்னா அந்த மக்களுக்குள்ள ஊடுருவணும்னா அதுக்கு அது மக்கள் இப்போ நீங்கள் வந்து போஸ்டர் அடிக்க விடாமல் தடுக்கலாம், ஓகே, சுவர் விளம்பரம் பண்ணாமல் தடுக்கலாம். மக்கள் வந்து கட்டவர்களை நீங்கள் வந்து ஒடிச்சிட முடியுமா எல்லாருடைய விரலையும்? மக்களை நீங்கள் எப்படி ஓட்டிங்லேருந்து ஸ்டாப் பண்ண முடியும்? விஜய்க்கு கூட்டணி வந்து அதாவது அதிமுக கூட்டணி வேலைக்கு ஆகாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. மக்கள் வந்து மிக புத்திசாலிகள். நீங்க மக்களை முட்டாள் நினைச்சிட்டவங்க தான் இப்படி பேச முடியும். மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாதுங்க, அவங்களுக்கு தெரியுங்க. நீங்க என்ன அறிவு திருவிழா வச்சாலும் சரி, அடுத்த அறிவு திருவிழா எவ்வளவு அறிவு திருவிழா வச்சாலும் அது மனிதர்கள் தானே, அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு வந்து இவர்களுக்கு வந்து பயம் திமுக எல்லா கட்சிக்குமே, திமுக உட்பட. ஏன்னா அதிக பயம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆட்சியை தக்க வைக்கணும்னு முயற்சிக்கிறாங்களா. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் ஃபெலிக்ஸ் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேசுறோம். வணக்கம் தோழர். நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. நான் வழக்கம் போல தாவைக்கால இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, நிறைய விஷயங்களை விஜய் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த டியூரேஷன் எவ்வளோ பேசணுமோ அது நல்லாவே பேசிட்டாருன்ற விமர்சனம் இருந்தாலும் அது ஒரு 45 நிமிஷம் போட்டு அடின்னு அடித்து வெளுத்துட்டு வாங்கிட்டாரு. அதில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களில் எனக்கு கேள்வியாக வந்தது என்னன்னா, 26% எங்கள்கிட்ட ஓட் இருக்குன்றாங்க. எந்த அடிப்படையில் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறாங்கன்றது தெரியல. ஏன்னா எலெக்ஷனை சந்திக்கல, எந்த அளவுக்கு சாம்பிள் ரிப்போர்ட் எடுத்தாங்கன்றது தெரியல. ஆனால் ஒரு பேச்சுக்கு பேப்பரில் எழுதி கொடுத்து படிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த பொதுக்குழு எப்படி பார்க்குறாங்க? ஒட்டுமொத்தமாக அந்த பொதுக்குழு வந்து we are back in politics, மீண்டும் நாங்கள் வந்து அரசியல் களத்தில் வந்துட்டோம் அப்படின்றத சொல்கிறது தான் அந்த பொதுக்குழுவுடைய பேசிக் ஐடியா. அது அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதுலேருந்து எங்களோட அரசியல் பயணம் மறுபடியும் தொடங்கிடுது. நாங்கள் நிறைய ரூமர்லாம் வந்ததில்ல, கட்சியை கழிச்சிட போகிறாரு, மறுபடியும் எல்லாமே வந்து மக்கள் இயக்கமாக மாற்ற போகிறாரு, இப்படிலாம் இப்போ பொருளை கிளப்பி விட்டாங்களே, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி தான் அது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆதவர்ஜனோட ஸ்பீச்சில் நிறைய இதில் வந்து தவிர்த்திருக்கலான்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுங்க. திமுக எந்த அளவுக்கு கேவலமாக பேசுவாங்க, ரொம்ப மோசமாக பேசுவாங்கல்ல திமுக பேச்சாளர்கள். அதை கம்பேர் பண்ணும்போது இவர் என்ன தவறாக பேசினாரு? இல்ல மறுபடியும் புரட்சிங்கிறாரு, மறுபடியும் புரட்சின்றதுனால என்ன ஆயுத எழுத்து படத்தெல்லாம் என்ன இதுல என்ன இது என்ன பேசக்கூடாத வார்த்தையா புரட்சி? புரட்சி கலைஞருங்க, புரட்சி தமிழர்ன்றீங்க. அப்பெல்லாம் அது வந்து புரட்சி வந்து நல்ல வார்த்தை, இவர் பேசினா மட்டும் புரட்சி. எங்க ரெவல்யூஷன்ன்றது ஒரு முக்கியமான வார்த்தைங்க. இல்ல மாணவர்களை தூண்டி வர மாதிரி இருக்குல்ல, ஆயுத எழுத்து பாத்தீங்களா, மாணவர்களை பாத்தீங்களா அப்படிங்கிற விட்டாரு. என்ன தூண்டி விட்டாரு? என்ன எல்லாரும் கம்பு எடுத்துட்டு வாங்க அடிங்க அப்படின்னாரா? அவர் போட்ட ட்வீட் அப்படிதானே இல்லை, அவர் போட்ட ட்வீட் என்ன பண்ணி எக்ஸாம்பிளாக சொன்னார். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு கூட வந்துரும்னு சொல்லிட்டு ஐ திங்க் சசி தரூர் சொன்னார்னு நினைக்கிறேன். அது 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 என்னது? அது தேச பிரிவினை சொல்றது இல்லை. அது
ஏங்க இது பேசுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு இங்கே உரிமை இல்லைன்னா அப்புறம் என்னங்க அர்த்தம் வருது? இங்கே வந்து பாசிச ஆட்சி நடைபெறுது. இதே மாதிரி சவுத்தை வந்து இந்த இந்த ஒன்றிய அரசு இதே மாதிரி செஞ்சிருச்சுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒன்று அமையறதுக்கே அமைவதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னார் இல்லையா? அதுக்கு மீனிங் என்ன? தேச பிளவு தானே, தேச பிரிவினை தானே. அப்படி அதையெல்லாம் வந்து அதே ஆக்சுவலாக அப்படி பேசுறதில் எந்த தவறும் இல்லை. இப்போ புரட்சின்றதுனால இப்போ இலங்கையை பார்த்தீங்களா, நேபாளத்தை பார்த்தீங்களா அப்படின்லாம் என்ன தப்பு இருக்கு? அது எதுக்கு இவ்வளோ அவர் ஏதோ உலகத்தில் இல்லாத பெரிய குற்ற வார்த்தையை பேசிட்டார் மாதிரி? புரட்சி தானேங்க. இல்லை, அந்த ஆக்ரோஷமான பேச்சு வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற. ஆமாம், அது எல்லா அரசியல் மேடைகளிலும் இருக்கிறது தானே. அதை தான் நான் சொன்னேன். திமுக மேடைகள் இதை விட கொச்சையாக இருக்கும்ல. அண்மையில் பேசுகிறாரு டெப்டி சிஎம். திமுகவுன்னா அதிமுகனா எனக்கு ஞாபகம் வருது டயரும் காலும்ன்றாரு. அது எப்படி? அது சரியான வார்த்தைகள்? அது கேவலப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. இப்போ இது மாதிரி கேவலப்படுத்தலையா அவங்கள? அவருடைய பேச்சு கோபத்தோட வெளிப்பாடு. அவர் ஒரு மாதமாக அவர்கள் மீது, ஒரு மாதமாக இல்லை, இந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தாவைக்கா மீது கற்கப்படும் வன்மங்களுக்கான பதில் அது. அவ்வளோதானே. விஜய் அவருடைய 15 நிமிஷம் ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? அதை அவர் எந்த அளவுக்கு அரசியல் பண்ணுறாங்க? அதாவது சிஎம்ஏ, இப்போ திமுக தலைவர்ன்றவர் வேறு, தமிழக முதலமைச்சர்ன்றது வேறு இல்லையா? அதாவது எல்லா கட்சிக்கும் சேர்த்து தான் அவர் எல்லா மக்களுக்கும், நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும். அந்த மனிதர்கள் எல்லாமே திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களா இருந்திருக்க முடியாது, திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்களும் இருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ எல்லாருக்குமான முதல்வர் தானே. அவர் எதுக்கு எப்படி அரசியல் பண்ணுறாரு அப்படின்றத அவர் சொன்னார். எப்படி போய் வந்து சட்டமன்றத்தில் பேசினார்னு அந்த டேட்டு குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தார். ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை, தனித்து தான் நாங்கள் களம் காண போகிறோன்றலாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ஒரு மேட்டர் சொல்லியிருந்தார். அதாவது விஜயின் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் 4 சனிக்கிழமை பிரச்சாரங்கள் மட்டுமேங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ டிக்ளேர் பண்ணதுனால ஒரு பக்கம் 75 வருஷம் பாரம்பரியமுள்ள கட்சி, இன்னொரு பக்கம் அதுக்கு இணையான ஒரு 50 வருஷம் பாரம்பரியமுள்ள கட்சி, 2 பெரிய யானைகளை எதிர்த்து இப்போ சண்டை செய்யணும்ல. அந்த அளவுக்கு விஜயால முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியும்ன்றது தானே, இங்கே முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாதுல்ல. இப்போது 75 ஆண்டு பாரம்பரியம் கட்சி ஒரு நாள் வந்து அது புது கட்சியாக தானே இருந்திருக்க முடியும். இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதற்கு அந்த கட்சி தொடங்கப்பட்ட போது அது புதிய கட்சி தானே இருந்திருக்க முடியும். இல்லை, இன்னைக்கு அது ரூட்டே வேற இல்லை. ரைட்டு, அன்னைக்கு அது புது கட்சி தானே. ஒரு பழமை போகிறதும் புதுமை வர்றதும் வந்து இட் இஸ் நேச்சருங்க. அது இயற்கை. அது எவ்வளவு நாள் அப்படியே இருந்திருக்க முடியுமான்னு? முடியாது இல்லை. இல்லை, இப்போ எங்கள் கோட்பாடே அப்படி தானே இருக்குது. இல்லை, இப்போ காங்கிரஸ் வந்து 139 வருஷம் இந்த இயரோட சேர்த்தா தமிழ்நாட்டில் அதனுடைய அழிஞ்சதுக்கு, அது தேஞ்சதுக்கான காரணம் நம்மளால புரியுது. பட் அந்த நிலைமைக்கு ஏன் இன்னொரு விஜய் அதை நடத்தி காட்ட முடியாது? இல்லை, இப்ப சொல்றாரு 26% சொல்றாரு. வேட்பாளர்கள் அறிவிச்ச பிறகுதான் நம்ம முடிவே பண்ண முடியும். அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா? இல்லை, வேட்பாளர்களை வச்சு விஜய்க்கு ஓட்டு கிடையாது. அங்க வந்து அவர் மதுரை மாநாட்டில் பேசின மாதிரி எல்லா வேட்பாளர்களும் விஜய் என்றுதான் மக்கள் இந்த முறை கருதுவார்கள். இதற்கு அடுத்த முறை, 2வது முறை வேணா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் மாறும். அவங்க வந்து இன்னும் இப்போ விஜய் தானே ஓட்டு வருது. விஜய்க்காக வர்றதுதான், கேண்டிடேட்டுக்காக ஓட்டுன்றது. இதெல்லாம் பிற்காலத்தில் இவங்க கட்டமைக்கிற பிரச்சாரத்தில் ஒரு கூறு, ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோபகண்டா தான். எங்கள் கேண்டிடேட்லாம் யாரும் பார்த்து ஓட்டு போடுறது இல்லைங்க பெரும்பாலும். இப்போ இங்கே டிஎம்கே அப்படின்னா டிஎம்கேக்கு தானே ஓட்டு போடுறாங்க. இப்போ ரொம்ப குறிப்பாக தான் ஒரு சில கேண்டிடேட்டை பார்த்து இந்த கட்சியில் கேண்டிடேட்டு, இந்த கட்சியில் கேண்டிடேட் எப்படி, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க? அப்போலாம் ஓட்டு போடுறதில்ல. பொது காமன் சைக்கேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த காமன் சைக்கே தான் வந்து தட் வில் பிளே எ ரோல். இப்போ இந்த வாட்டி விஜய் வரணும்னா விஜய் தான், அப்படி தான் ஓட்டு போடுவாங்களோ ஒழிஞ்சு இந்த கேண்டிடேட் இவர் யார், இவர் பின்புலம் என்ன இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியில் வர்ற கேண்டிடேட்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் அறிமுகமாக இருப்பாங்க. முதல்ல இல்லை 2வது எலெக்ஷன் 3வது எலெக்ஷன்லாம் அதே அவங்கெல்லாம் கேண்டிடேட்டை பார்த்தா வந்து தலைமை வேணா கேண்டிடேட்டை பார்த்து கேண்டிடேட் நிறுத்துவாங்க. ஆனால் போடுறவங்க எப்படி போடுவாங்க? அந்தந்த கட்சிக்கு தான் போடுவாங்க. சரிங்களா? கேண்டிடேட்டை பார்த்து போடுறது வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம கரூர் எடுத்துக்கலாமே. கரூரில் செந்தில் பாலாஜி ரொம்ப டைட் பண்ணி வச்சிருக்கிறாரு. விஜயபாஸ்கரே பல இடங்களில் தடுமாறாரு. ஏன்னா போஸ்டர் ஓட்டுறதுக்கும் பெயிண்ட் இது பண்ணுறதுக்குலாம் விட மாட்டாங்க. அதிமுகவுடைய சின்ன வரையத்தையும் விட மாட்டாங்க தான் இப்போ ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏ. ஆனாலும் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்த ஆக்குபை பண்ணணும் அப்படின்னா அந்த மக்களுக்குள்ள ஊடுருவணும்னா அதுக்கு அது மக்கள் இப்போ நீங்கள் வந்து போஸ்டர் அடிக்க விடாமல் தடுக்கலாம், ஓகே, சுவர் விளம்பரம் பண்ணாமல் தடுக்கலாம். மக்கள் வந்து கட்டவரில் நீங்கள் வந்து ஒடிச்சிட முடியுமான்னு எல்லாருடைய விரலையும் மக்களை நீங்கள் எப்படி ஓட்டிங்லேருந்து ஸ்டாப் பண்ண முடியும்? சரி, அது என்னுடைய ரொம்ப சீக்ரெட்டாக நான் நடத்துகிற என்னுடைய எண்ண ஓட்டங்க. நான் உங்கள்கிட்ட போய் கூட சொல்லலாம், ஆனால் போட்டேன் நான் திமுகவுக்கு தானே நம்ம ஓட்டுனா போட போகிற எனக்கு தானே என்ன ஓட்டம் தெரியும். அதனால தானே அது சீக்ரெட் பேலட்டாக வச்சுருக்காங்க.
அதனால எனக்கு தெரியும்ல நான் எங்க ஓட்டு போடணும் நான் மனசுல நினைச்சிட்டேன்னா எந்த அமைச்சர் வந்தாலும் எப்படி தடுத்தாலும் நான் தடுக்க முடியாது இல்ல. அப்போ மக்கள் அவர் பின்னாடி இருக்காங்க, அவருக்கு நிச்சயம் ஓட்டு போடுவாங்க. இதுதானே ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த முடிவுங்கிறது ரொம்ப சீக்கிரமா எடுத்த மாதிரி இப்படி முடிவுமே. விஜய் கூட்டணி வந்து அதாவது அதிமுக கூட்டணி வேலைக்காகாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அதோட நம்ம போனால் நம்மளுக்கு சிக்கல், நம்மளே தனியாவே வெற்றி பெறலாம் அப்படின்ற கள நிலவரத்தை உணர்ந்த பிறகு அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பிளான் பண்ணுவாங்க? அப்படிதானே தனியாக தானே போகணும்னு நினைப்பாங்க. அப்போ மக்கள் செல்வாக்கு இருக்குது, ஒய் கான்ட் வி கோ அலோன் அப்படின்றது தான் அவங்களுடைய. இல்ல நான் தான் கேட்குறேன், இப்போ ஒருவேளை தனிச்சே களம் காண்றதா கூட இவ்வளோ சீக்கிரமா இதை டிக்ளேர் பண்ணணுமா? தேவை இருக்கா? ஏன் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது? எலெக்ஷன் ஏன்னா ஒரு வியூகம் வகுக்கிறத சூழ்ச்சி இதெல்லாம் நிறைஞ்சதான். இல்லைங்க, நீங்க போய் சேரவே முடியாதுங்க. சேர்ந்தாலும் இப்போ விஜயே போக நினைச்சாலும் அங்க பிஜேபி கூட்டணி இருக்கும்போது எப்படி அது ஒவ்வொரு மேடைக்கும் நீங்க வந்து கொள்கை எதிரி சொல்லிட்ட பிறகு பாஜக கூட நீங்க எந்த முகத்தை வச்சு நீங்க கூட்டணி வைக்கணும்னு நினைப்பீங்க? நாளைக்கு களம் எப்படி மாறலாம். நாளைக்கு இப்போதைக்கு இருக்கும்போது இன் ஃபேவர் ஆஃப் விஜயா இருக்குது, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஏதாவது பெரும் மாற்றங்கள் நடந்து அது மாதிரி ஏதாவது நடந்தாதான் நம்மளுக்கு வந்து களம் மாறுமே ஒழிஞ்சு இப்போதைக்கு தமிழகத்துடைய அரசியல் களம் செட் ஃபார் விஜய் அப்படிதான் நினைக்கணும். ஸோ அந்த பொதுக்குழுவில் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு நிர்வாகிகள்லாம் பேசலை, பட் இந்த பொதுக்குழுவில் மதியழகன் அந்த கரூர் மாவட்ட நிர்வாகி உட்பட எல்லாருமே நிறைய பேர் பேசினாங்க. உள்ளபடியே ஒரு புதுசாக இருந்துச்சு, பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் ஆரம்பத்திலேருந்து விஜய் செஞ்சிருந்தார் அப்படின்னா பல விமர்சனங்கள் விஜய் தவிர்த்து. விஜய் என்ன செஞ்சாலும் விமர்சனம் வரும். ஓகே, என்ன செய்யாட்டியும் விமர்சனம். வாடனாலே அடிப்போங்கிற மாதிரி, வாடனாலே அடிப்போம். ஆமா, அது என்ன பண்ணாலும் விமர்சனம் வரும். அதனால விமர்சனத்தை வந்து அது எத்தனை விமர்சனங்கள் உண்மையான நேர்மறையானது, எத்தனை விமர்சனங்கள் உண்மையிலேயே அவருடைய தவறை திருத்திக் கொள்ளணும்னு சொல்றது, எத்தனை விமர்சனங்கள் கரிவலி பூசணும் அப்படின்றது. அதை இப்போ பார்த்தீங்கன்னா 99.9% வர எல்லாமே அவர்களை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், அவங்க மூஞ்சில் வந்து சேத்தவாரியா இருக்கணும். இப்படிதான் விமர்சனன்ற பேர்ல நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அது என்ன பண்ணாலும் விமர்சனம் தானே ஆகும். இல்லை, நேற்று தந்தி டிவியில் இந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் கூட நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வேளாமணி பேசுகிறாரு, பேசின பிறகு ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறான்னு வச்சிங்களேன். அவர் பேசும்போது நீங்களாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் மக்களை கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் நம்மளும் அந்த இடத்துல நிற்கிறோம், அதை தாண்டி வரணும் இல்லை அப்படின்னு இருக்குல்ல. பீப்புள் ஆர் பிரில்லியன்ட், சரிங்களா? மக்கள் வந்து மிக புத்திசாலிகள். நீங்கள் மக்களை முட்டாள் நினைச்சிட்டவங்க தான் இப்படி பேச முடியும். மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாதுங்க, அவங்களுக்கு தெரியுங்க. நீங்க என்ன அறிவு திருவிழா வச்சாலும் சரி, அடுத்த அறிவு திருவிழா எவ்வளவு அறிவு திருவிழா வச்சாலும் அது மனிதர்கள் தானே, அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு வந்து they know what is going on. அவர்களுக்கு தமிழகத்திற்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த மக்கள் தானே உங்களை தேர்வு செஞ்சாங்க, அந்த மக்கள் தானே உங்களை தோற்க ஓடிச்சாங்க, அதே மக்கள் தானே. அப்ப அந்த மக்கள் வந்து தெளிவானவர்கள் தானே. உங்களை ஜெயிக்க வச்சதான் அந்த மக்கள் தானே, ரைட்டா? அப்ப அன்னைக்கு மட்டும் அவங்க பிரில்லியண்டா? உங்களை தோக்கடிக்கும் போது அவங்க முட்டாள்களா? இல்ல. பிகாஸ் தமிழ்நாட்டுக்கு எது தேவை என்பது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு தெரியும் போது, எனக்கு தெரியும் போது, உங்க கேமராமேனுக்கு தெரியும் போது, உங்க வீட்டில் உள்ள உறவினர்களுக்கு தெரியும் போது, இவர்களெல்லாம் சேர்ந்து தானே மக்கள்னா வேற யாரும் தனியாக வர போறாங்களா எங்கேயாது? இல்ல. அப்போ அவர்களுக்கு தெரியும் என்ன தமிழ்நாட்டுக்கு தேவை, எதை தரணுன்றது. இவர்களுக்கு வந்து பயம். திமுக எல்லா கட்சிக்குமே, திமுக உட்பட. ஏன்னா அதிக பயம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆட்சியை தக்க வைக்கணும்னு முயற்சிக்கிறாங்கல்ல. அப்போ அவர்களுக்கு இந்த நம்மளுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது அது அப்படின்ற ஒரு அச்சம், அந்த பதட்டம் எல்லாமே இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் அது. விஜய் அவர்கள் கூட எஸ்ஓபி கேட்டிருந்தார், அடுத்த நிகழ்ச்சிகள் எப்படி பண்ணணும்ட்டு. பட் இப்போ கொடுத்துருந்த எஸ்ஓபியை பார்க்கும்போது அதில் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5000 10,000 இருந்தால் இவ்வளோ ரேட்டுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 1 லட்சம், 10,000 to 20,000 இருந்தால் 3 லட்சம், 20 to 50னா வந்து 5 லட்சம், 50,000க்கு மேலே இருந்து 20 லட்சம்ன்ற மாதிரி இவ்வளோ பெரிய தொகையை வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னா, இது சாதாரணமாக இந்த சென்னையில் தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்குது, அந்த மாதிரி போராட்டங்களுக்கு இது பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தாது. இல்லை, இது போராட்டங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒன்லி ஃபார் த அரசியல் ரிலேட்டடான, கேம்பெயின் ரிலேட்டடான அரசியல் கட்சிகள்கிட்ட தான் வாங்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை அப்படி பார்த்தா சின்ன கட்சிகள் இட் இஸ் ஓகேன்ற. நான் சின்ன கட்சிகள் வந்து 50,000க்கு மேல கூப்பிட போறாங்களா? எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும்னா அது ஓகே. இல்ல, எஸ்ஓபி வந்த உடனே நாம் தமிழ் கட்சியில சில யூடியூபர்ஸ் வந்து பேசும்போது எங்க கட்சியில நாங்க வந்து நிதி இல்லை, நாங்க என்ன பண்ணுவோன்ற ஒரு நியாயமான கேள்வி தான். அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல, பட் நியாயமான கேள்வி தானே.
இப்போ விஜய் இந்த சம்பவத்தினால இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு, இதுக்கு காரணம் விஜய் தாங்கிற மாதிரி அப்படி கொண்டு அப்போ போறாங்க. எல்லா ரூட்டும் அங்கே தாங்க போவோம். அங்கே விஜயே டார்கெட் பண்ணி எங்களால் இனிமேல் கூட்டம் நடத்த முடியாமல் பண்ணிட்டாரு பாருங்கன்னு கூட புலம்புவாங்க. சரி, இது அரசு எடுத்திருக்க முடியுதோ அனைத்து கட்சிக்கும் பொருந்தும் இல்லையா? அப்போ அனைத்து கட்சிக்கும் இதே மாதிரி இது பொருந்தி அந்த தொகையை, அது வந்து இட்ஸ் நாட் அது ஃபீஸ் கிடையாது, அது டெபாசிட் தானே. இப்போ டெபாசிட்டை வந்து நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாமே. இல்ல இப்ப திருப்பி கொடுத்துருவாங்க. ஆமாம், அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருவாங்க. இட்ஸ் டெபாசிட், அவ்வளோதான். இது ஃபீஸ் கிடையாது. இல்ல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட பொதுவாவே ஒரு கூட்டம் ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா ஒரு 2 எஃப்ஐஆர் அதுக்குன்னே வச்சிருப்பாங்க. இல்லை, எஃப்ஐஆர் போடுறது ஓகே. சோ அது காரணம் காட்டி இல்லை, இது வந்து சேஃப்டி எதுக்குன்னா, ஒரு பொது சொத்துக்கள் நாசமாகுது, கட்டிடங்கள் இடியுது, அது மாதிரியான. அப்ப அது யாருக்கு வந்து அந்த நட்டத்தை யார் ஈடுகிட்டுறது? அப்ப அந்த தொகையை இவங்க கொடுத்த டெபாசிட்ல இருந்து அதுக்கு சரியா அதுக்கு செலவு பண்ணணும். நீங்க வரவேற்கிறீங்க, அது ஓகே தான். எல்லா கட்சிக்கும் தானே இது. இட்ஸ் ஒன்லி ஃபார் டிவிகேவோ இல்லை டிஎம்கேக்கே கிடையாது, இல்லை டிஎம்கேக்கு இது பொருந்தாதுன்னு கிடையாது, இல்லை எல்லா கட்சிகளுக்கும் தானே. இது நேர்மையா எல்லா கட்சிகளும் கடைபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இல்ல இப்ப இந்த அதுவே தெரிஞ்சு போயிடும் இவங்களுடைய நேர்மை தன்மைன்றது என்னன்றது. இப்ப இந்த நாம்ஸ்ல வந்து அரசை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டங்கள் வராதா? இல்ல போராட்டங்கள் வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அரசியல் கட்சிகள் அந்த எஸ்ஓபியை வந்து ரோட் ஷோ பண்றதுக்கான கைட்லைன்ஸ் தானே அது. ரோட் ஷோன்ற இது பயன்படுத்தியிருக்காங்க, அதற்கான டெபாசிட் தான் அது.